பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா? நம்ம ஒருத்தரை பார்க்க உடனே சுகமாக இருக்கிறீங்களா அப்படின்னு தான் கேட்போம். ஏன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். சுகம், வியாதி என்பது சிலருடைய மனதில் வியாதி வரும், கவலை, துக்கம். சிலருடைய ஆவியில் வருகிற வியாதி பயம், கலக்கம், டிப்ரெஷன். சரீரத்தில் வரக்கூடிய வியாதி நமக்கு தெரியும். சில வலிகள், வேதனைகள், சில பிரச்சனைகள். நம்ம எல்லாத்துலேயுமே சுகமாக இருக்கணும். ஆண்டவருடைய ஒரு வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, உபாகமம் 7:15 சகல வியாதிகளையும் நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். கர்த்தர் சகல வியாதிகளையும் உன்னை விட்டு விலக்குவார். ஒரு சின்ன வியாதி, பெரிய வியாதி நல்ல, சகல வியாதிகள். இன்னைக்கு ஏதோ ஒரு வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கலாம். தலைவலி, கண் பிரச்சனை, காது பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், கர்ப்பப்பையில் பிரச்சனை, எலும்பில், நரம்பில், இரத்தத்தில், எந்த வியாதியாக இருக்கட்டும், சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தான் எல்லாத்திலும் ஸ்பெஷலிஸ்ட். நீங்கள் இருதயத்தில் ஒரு பிரச்சனைனா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை போங்கன்னுவாங்க. அதே மாதிரி எலும்பில் பிரச்சனைனா அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட், அந்த ஆஸ்பத்திரிக்கு போங்கம்பாங்க. கண்ணில் பிரச்சனைனா கண் ஆஸ்பத்திரிக்கு போங்கம்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு டாக்டர், ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டு. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா இந்த முழு சரீரத்தை சிருஷ்டித்தவர் அவர் தான். நமக்கு கண்ணை உண்டாக்கினவர், இருதயத்தை சிருஷ்டித்தவர், எலும்புகளை நரம்புகளை உருவாக்கினவர், முழு சரீரத்தை உருவாக்கினவரே அவர் தான். அப்போ அவருக்கு தான் இதை முழுமையாக சரிப்படுத்த தெரியும். ஒரே ஒரு பிரதான டாக்டர் இயேசு கிறிஸ்து. சகல வியாதிகளை மாற்ற வல்லவர். அவர் கேன்சரை குணமாக்குகிறார், கண் தெரியாத கண் பார்வை தருகிறார், செவிட்டு காதுகளை திறக்கிறார், லங்ஸை குணமாக்குகிறார், கிட்னியை சரிப்படுத்தி செயலற்று போன கிட்னியை ஓட வைத்திருக்க. இப்படி நிறைய அற்புதங்களை நான் ஊழியத்தில் பார்த்துருக்கிறேன். எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டே சொல்லிட்டாங்க, பிழைக்க முடியாது, ஹார்ட் கம்ப்ளீட்டாக டேமேஜ், இறந்துருவான்னு. அவங்களால முடிந்ததை செய்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் இயேசு என்னை தேடி வந்தார், என்னை தொட்டு குணமாக்கிட்டார். என் கால்களில் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்தேன், காலை தொட்டு குணமாக்கிட்டார். என் இருதயத்தில் ஆத்மால பாவம் என்கிற வியாதி இருந்தது, அதை மாற்றிட்டார். பயம், கலக்கம் என்கிற நோய் இருந்தது, என் ஆவியில் அதை மாற்றிட்டார். எல்லாத்தையுமே மாற்றி ஒரு முழு சந்தோஷம், ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார். இதுதான் இயேசு. அந்த இயேசு சொல்கிறார், சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன். நீங்கள் விசுவாசித்து இன்றைக்கு எந்த வியாதியிலிருந்து விடுதலை வேணும் அதை குறிப்பாக சொல்லி ஜெபிக்கணும். என் சரீரத்தில் இந்த வியாதி, என் மனதில் இந்த கவலை, என் ஆவில இந்த பயம் எனக்கு நீக்கி குணமாக்குங்கன்னு கேட்டால் இப்போ அந்த சுகத்தை பெறலாம். ஏன்னா இயேசு சகல நோய்களை சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஒரே ஒரு நிமிட ஜெபத்தில் இப்போ நீங்கள் சுகம் பெறுவீங்க. விசுவாசத்தோட வியாதியில் இடத்துல கை வைங்க, அதில் இருதயத்தில் கை வைங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசுவே என் நோயை விலைக்கு போடும். ஒரு வார்த்தை சொல்லுங்க, நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் இந்த மகள் சுகம் அடையட்டும், இயேசுவின் நாமத்தில் இந்த மகன் சுகம் அடையட்டும், சகல வியாதிகளும் இவர்களை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே பூரண சுகம் உண்டாகட்டும். உடைய சுகமளிக்கிற வல்லமையுடைய சரீரத்திற்குள் இறங்கட்டும். பரிபூர்ண சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.